It was a Virat Kohli sensation at Dubai. Shreyas and Shubman Gill also show some promising. So India beat Pakistan by 6 wickets, and at the same time, Pakistan was eliminated from the Champions Trophy 2025. Predominantly, he as a host in Champions Trophy 2025. ஸோ ஹை ஆக்டேன் கிளாஷ் அப்படின்னு ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை ஒரு கன்வின்சிங் விக்ட்ரி, அண்ட் அட் த சேம் டைம் பாகிஸ்தான் இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ வி சி த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கேம் ரிவ்யூ. ஸோ டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ரெயிட்வே பேட்டிங் அப்படின்னு தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ பாபர் அசாம் வாஸ் ஷோ சம் ப்ராமிசிங் ஷாட்ஸ் அகேன்ஸ்ட் த இந்தியன் பவுலர்ஸ். ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு பாபர் அசாமுக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஹர்திக் பாண்டியோட பவுலிங்கில் வந்து ஒரு காட் பிஹைண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆன ஒரு 10 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 41-42 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாகிஸ்தான் வந்து ஒரு டீப் ட்ரபிளுக்கு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் அண்ட் சவுத் ஷக்கீல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ரீசனபிளுங்க தானே ஒரு ஸ்லோ பார்ட்னர்ஷிப் தான், ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டே பார்ட்னர்ஷிப் ஃபார் பாகிஸ்தான். ஏன்னா ஒரு 14 ஓவர் 15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பெருசாக பவுண்ட்ரிஸே இல்லை. ஸோ மெனி டாட் பால்ஸ் ஆடினாங்க. அண்ட் தென் பவுண்ட்ரிஸும் பெருசாக வந்து வரல. ஒரு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணாங்க. அந்த சேம் நிறைய டாட் பால்ஸ் ஆடினாங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் செட் பேக்காக போச்சு பாகிஸ்தானுக்கு அந்த மிடில் ஓவர்ஸில். ஸோ 25th ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் வந்து கியரை மாற்றி கொஞ்சம் ஸ்வீப் ஷாட்ஸில் அடிக்க ஆரம்பிச்சு அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ ஒரு ஜடேஜாக்கு அகேன்ஸ்ட், ஒரு அக்சர் பட்டேல் அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானும் சரி ஒரு சவுத் ஷக்கீலும் சரி 2 பேருமே வந்து கொஞ்சம் ஸ்வீப் ஷாட்ஸ் நிறைய ஆட ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பாகிஸ்தான் வந்து ஒரு நல்ல ஒரு டோட்டலில் புட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இது பண்ண ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஷக்கீல் ஒரு 50, அதுக்கப்புறம் முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு இதில் வந்து தேவையில்லாத ஒரு ஷாட் ஆட போய் அக்சர் பட்டேல் அகேன்ஸ்ட் அவுட் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம பாஸ்ட்டில் வந்து ஒரு 2023 வேர்ல்டு கப்பில் பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அந்த ஒரு பால் பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் இஸ் அன்பிளேபிள் பண்ண அந்த விக்கெட் ஆனதுக்கப்புறம் அந்த கேம் வந்து டோட்டல் பாகிஸ்தான் கொலாப்ஸ் ஆவாங்க. தென் 2024 T20 வேர்ல்டு கப்பில் இதே மாதிரி தான் ரிஸ்வான் வந்து என்ன சொல்கிறது, ஆல்மோஸ்ட் கேம் வந்து பாகிஸ்தான் கையில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு அன்னெசரி ஷாட் அகேன்ஸ்ட் பும்ரா, ஒரு அக்ராஸ் ஆட பிளேயர்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு கோல்லே அது மேட்ச் அப்படி டோட்டலாக பாகிஸ்தான் அகேன்ஸ்ட் டேர்ன் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த கேம்லேயும் அதே தப்பை தான் வந்து ரிஸ்வான் பண்ணார். ஸோ அனதர் பேக் ஃபயர். அதுக்கப்புறம் சவுத் ஷக்கீல் ஒரு பில்லியன் 50க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கொலாப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா பாகிஸ்தான் எப்பவுமே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்டார்ட் கொடுத்து அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து இப்போ இந்த கேம்லேயும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஹாரிஸ் ராஃப் கொஞ்சம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரன்ஸ் தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் 241 ரன்ஸ்க்குன்னு ஹால் அவுட் ஆனாங்க. ஸோ 242 அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட இந்தியா வந்து சேசிங் வந்தாங்க ரோஹித் சர்மா, சுப்மன் கில். ஸோ ரோஹித் சர்மாவோட ஸ்டார்ட் வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த மாதிரி தான் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவாக தான் அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கில்லோட ஸ்டார்ட்டும் நல்லாவே இருந்துச்சு தான். ஏன்னா கில் ஆடின ஒரு சில ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது இட்ஸ் அமேசிங் ஒன்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பார்க்கும்போதே என்ன சொல்ல ஒவ்வொன்றும் ஒரு பியூர் கிளாஸ் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அந்த ஒரு ஷாட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் கிளாஸி ஒன்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுப்மன் கில்லோட ஷாட்ஸ்லாம் அந்த பார்க்கும்போது. அந்த அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஒரு குயிக் ஃபயர் 20க்கு அப்புறமா ஷைன் அஃப்ரிதியோட ஒரு ப்ரில்லியன்ட் யாக்கர் இதில் பார்த்தீங்கன்னா போல்டாகி வாஸ் டிஸ்மிஸ்ட். ஏன்னா அந்த ஒரு டிஸ்மிஸை பார்க்கும்போது 2020 T20 வேர்ல்டு கப் தான் கண் முன்னாடி வந்து போச்சு. ஏன்னா சேம் கைண்ட் ஆஃப் டெலிவரி தான் ரோஹித் சர்மா வந்து ஷைன் அஃப்ரிதிக்கு அகேன்ஸ்டாக வந்து T20 வேர்ல்டு கப்லேயும் அவுட் ஆவார். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் டெலிவரி, சேம் வென்யூ, பட் வந்து ஃபார்மேட் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கம்ஸ் டு பேட். ஸோ அதுக்கப்புறமா விராட் கோலி சுப்மன் கில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடினா. ஸோ சுப்மன் கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஷைன் அஃப்ரிதி மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்பின்னரை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஹேண்டில் பண்ண ஒரு ஆடின ஷாட்ஸாக இருக்கட்டும். ஸோ பியூர் கிளாஸ் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வாஸ் டிஸ்மிஸ் ஃபார் 47. அப்ராஹாம் ஒரு ப்ரில்லியன்ட் டெலிவரி, ஒரு மாதிரி லெக் ஸ்பின் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அன்பிளேபிள் ஒன்றா இருந்துச்சு அந்த ஒரு இது. ஏன்னா சுப்மன் கில்க்கு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியே தெரியல. விராட் கோலி ரியாக்ஷன் நம்ம பார்த்துப்போம் அந்த கேமில். ஸோ அதெல்லாம் ஒரு 47 அவுட் ஆகுது கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களோட பார்ட்னர்ஷிப். ஸோ 2 பேருமே நல்லா இது பண்ணாங்க. ஸோ விராட் வந்து ஹாரிஸ் ராஃப் அகேன்ஸ்டாக இருக்கட்டும், ஒரு நசீம் ஷாக் அகேன்ஸ்டாக இருக்கட்டும்,
அந்த பேஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி ஒரு நல்ல ப்ராப்பர் கிரீடிங் ஷாட்ஸ் விராட் கோலி ஆடினார். அந்த அட் த சேம் டைம் ஸ்ரேயஸருக்கு ஒரு ஷார்ட் பால் த்ரெட் இருந்தாலும் அதையும் மீறி ஸ்ரேயஸ் ஆல்சோ டன் த குட் ஜாப் அகேன்ஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் பேசர்ஸ். ஸோ 2 பேரும் ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஒரு பிரில்லியன்ட் 50 பார்த்தோம். தென் விராட் கோலியும் ஒரு 50 ரன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் விராட் கோலி கிட்ட ஒரு 100 வருமா அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ ஸ்ரேயஸ் டிஸ்மிஸ். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து எனக்கு போய் பயந்தாங்க, ஹர்திக் பாண்டியாவாங்கிற மாதிரி. ஸோ தப்பாக சொல்லு, ஏன்னா வந்து ஆல்ரெடி 2023 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்ட் கேஎல் ராகுல் 100ல் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா அதுக்கு ப்ரீவியஸ் ஓவர் வந்து கொஞ்சம் 6-4 அடிச்சு ஆல்மோஸ்ட் ராகுலோட 100 வந்து ட்ரீமை வந்து ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி விராட் கோலிக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் குயிக்காக டிஸ்மிஸ். இது நான் வந்து சந்தோஷமாக சொல்ல, பட் இட்ஸ் ஜோக்ஸ் அப்பார்ட். பட் ஹர்திக் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயர், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து அந்த அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணாங்க. அண்ட் தென் வின்னிங் ரன்ஸ் வந்து விராட் கோலி பேட்லேருந்து வந்துச்சு. அந்த வின்னிங் ரன்ஸோட பார்த்தா விராட் கோலி ஆஸ் 51st ODI 100. ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் இது மாதிரி டெஸ்ட்டில் வந்து ஒரு 51 டெஸ்ட் 100s அச்சுக்கார். அந்த அட் த சேம் டைம் விராட் கோலி ODIஸில் 51 இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 100 அடிச்சா இஸ் பீட் த சச்சின் டெண்டுல்கர். அண்ட் த சேம் டைம் விராட் கோலி இன்னொரு ரெக்கார்டும் இந்த ஒரு கேமில் இது பண்ணியிருக்காரு. he was reached 14,000 runs in ODI கிரிக்கெட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர், குமார் சங்கக்காரா, இவங்க 2 பேர் தான் பண்ணாங்க. அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்து விராட் கோலி ஆல்சோ ஆடட் இன் தட் லிஸ்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் படி. ஸோ இந்தியா வின் பை 6 wickets. இது வந்து நிஜமாலே இட்ஸ் எ பிளடி ஸ்வீட் ரிவெஞ்ச் ஃபார் 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ். ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்கு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல்ஸ் யாரும் மறந்துருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஃபீட்க்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய பேருக்கு அந்த ஒரு பெயின் இருந்திருக்கும். அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு கேம். ஓவராலாக இந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் போச்சு. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு மாதிரி டஃப் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு நம்ம யோசித்தோம். பட் ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் போச்சு ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம். ஸோ நல்ல ஒரு கேமாக இருந்தது. ஸோ இந்தியா ஆல்மோஸ்ட் சீல் செமிஃபைனல் ஸ்பாட். ஒரு ஹோஸ்ட் பாகிஸ்தான் இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருந்தாலும் பட் ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டராக ஆடிருக்காங்க. பாஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு மேட்சாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கேமை நான் வந்து மெரினா பீச்சில் தான் நான் பார்த்தேன், அந்த எல்இடி ஸ்க்ரீன் இதில். ஸோ இட்ஸ் சச் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் வந்து இது வரைக்கும் நான் வந்து கிரிக்கெட்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், ஒரு ஃபோனில் பார்த்து, ஒரு பீச்சில் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்குறது இட்ஸ் ஃபஸ்ட் டைம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்ப ஒரு இது புதுசாக இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு க்ரௌடோட உட்காந்து பார்க்குற போதெல்லாம் ஒரு செம்ம ஒரு ஜோஷாக இருந்துச்சு அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கணும். லைக் இந்த ஒரு கேம் வந்து எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்து, அந்த நிறைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டையும் கொடுத்து அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்தியாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அட் த சேம் டைம் we see the other games results for the semi-final spots.